முகம் உலர்ந்து போய் கருமையா இருக்கா? எந்த கிரீமும் வேண்டாம், ஒரே ஒரு பழம் நிமிடத்தில் பளபளப்பாக்கிடுச்சே. நல்ல சாஃப்டான பிரைட்டான ஸ்கின் வேண்டுமா? வீட்டிலேயே இருக்கும் டிராகன் ஃப்ரூட் போதும். குளிர்காலத்திலோ வெயில் அதிகமா இருக்கிற காலத்திலோ முகம் உலர்ந்து போய் பளபளப்பு குறைஞ்சா கவலை வேண்டாம். டிராகன் ஃப்ரூட், பிளாக்ஸ் சீட், கடலை மாவு சேர்க்கை சருமத்துக்கு ஒரு மாயாஜாலம் தான். முதல்ல கொஞ்சம் பிளாக்ஸ் சீட்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி நன்றாக கெட்டியாக வரும் வரை காய்ச்சி எடுக்கவும். இந்த ஜெல் தான் நம்ம முகத்துக்கு பியூட்டி ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். அடுத்தது டிராகன் ஃப்ரூட், இதை ஸ்மால் பீஸுகளாக எடுத்துக்கொள்ளவும். கடைசியாக கொஞ்சம் கடலை மாவு, இவை மூன்றையும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ரெடி ஆகும். இதை டைரக்டா முகத்தில் போடாம ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு ஃப்ரீசர்ல வைக்கணும். குளிரால் வரும் டைட் எஃபெக்ட் முகத்துக்கு ரொம்ப நல்லது. 5 மணி நேரம் கழிச்சு அந்த ஐஸ் கியூபை எடுத்து முகம் கழுவி முடிந்தவுடன் மெதுவாக தேய்த்து கொள்ள வேண்டும். 10 முதல் 15 நிமிடங்கள் வச்சிருக்கலாம். அந்த பேக் நன்றாக காய்ந்ததும் சாதாரண தண்ணீரால் கழுவ வேண்டும். அப்போ பாருங்க, உங்க முகத்திற்கு கிளியரா பலபலன்னு ஒரு ஷைன் கிடைக்கும். கருப்பு புள்ளிகள், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் சற்று நாட்களில் குறைஞ்சு போகும். வாரத்தில் 3 முறை செஞ்சா ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் தெரியும். வீட்டிலேயே ஸ்கின் கேர் சிகிச்சை, செலவும் குறைவு, பலனும் அதிகம். உடனே பிரைட் ஆகிற கலர் ஆகிற ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன். உண்மையிலே செம்ம ரிசல்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லைவாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் கொதிக்க வச்சு அதனோட எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் கொஞ்சம், அது கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் பவுலில் போட்டுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் குளித்தோடனே இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் முகத்தில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டால் போதும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் லைட்டாக ட்ரை ஆகி உங்களுக்கு ஸ்கின் இழுத்து பிடிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதுன்னு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக உடனே பிரைட்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. உடனே பிரைட் ஆகிற கலர் ஆகிற ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன். உண்மையிலே செம்ம ரிசல்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லைவாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் கொதிக்க வச்சு அதனோட எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் கொஞ்சம், அது கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் பவுலில் போட்டுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் குளித்தோடனே இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் முகத்தில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டால் போதும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் லைட்டாக ட்ரை ஆகி உங்களுக்கு ஸ்கின் இழுத்து பிடிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதுன்னு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக உடனே பிரைட்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.